ஒரு செம்ம காமெடி என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் சபரி பிஆரா கனி பிஆர்? முதல்ல ஒரு ஆள் எத்தனை பேருக்கு பிஆராக இருக்க முடியுங்கிறதே நமக்கு தெரியல. சபரி பிஆரா கனி பிஆரா திவ்யா பிஆரா என்னெல்லாமோ வரிசையாக நிறைய கண்டஸ்டன்ஸ் பேர் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எனக்கு என்ன ஒரு இதுன்னா, அவ்வளோ பஜாரித்தனம் பண்ணுறவங்களுக்கே நீங்கள் பிஆராக இருக்கும்போது, ஒரு நல்ல மனுஷன், ஒரு தங்கமான மனுஷன், அவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு, ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாரு, நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, நிறைய அனாதை பணத்தை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ கூட நான் ஒரு பேட்டி பார்த்தேன் வசந்த் டிவியில், யார் வேணால் போய் பார்க்கலாம். அதில் வந்து வசந்த்னா அது ஒரு யூடியூப் சேனல். அதில் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சபரி வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு அந்த அனாதாசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, நியூ ட்ரெஸ்ஸு, பலகாரம், பட்டாசு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு வந்து சபரியோட காரில் போயிருக்காரு. போனோடனே சபரி அண்ணா வந்துட்டாங்க, சபரி அண்ணா வந்துட்டாங்கன்னு அந்த குழந்தைங்கள்லாம் வந்து சந்தோஷமாக ஓடி வந்திருக்கு. அதை பார்த்து கேட்டுட்டு அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு போல இருக்கு. அந்த பர்சன், அந்த சபரியோட ஃப்ரெண்ட், அவர் சொல்கிறாரு, நானே ஒரு மாதிரி இமோஷனலி வீக்கான பர்சன், நான் அழுதுட்டேன், என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நல்ல மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் பேசுகிற ஆளை பற்றி நான் சொல்ல வேண்டியது தேவையே கிடையாது. உங்களுக்கே கூச்சமாக இல்லாதப்போ நான் சபரியை பற்றி ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஏன் கூச்சப்படணும்? எனக்கு சத்தியமாக அது கூச்சமாகவே இல்லை. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் சபரியோட சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்க, ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்